நம்ம தமிழ் புலவர்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாருமே பெரிய கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ கிடையாது. எல்லாரும் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க தான் நம்ம ஆளுகலாம், நம்ம தமிழ் புலவர்கள்லாம். ரொம்ப சாதாரண விஷயத்தை அவங்க எவ்வளவு ஜாலியான ரசனையோட கடந்து போயிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் நெருஞ்சி முள்ளுன்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க சென்னையில் முள்ளு குத்துறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கிராமத்தில் வயக்காட்டில் நீங்க நடந்து போகும்போது சர்வ சாதாரணமா நெருஞ்சி முள்ளு குத்தும். அது ரொம்ப பாதிப்பான நெருஞ்சி முள்ளு கிடையாது. இப்படி தரையில காலை வச்சு தேய்ச்சோம்னா அது நம்ம இருந்து போயிடும். ஊசி வச்சு ஊக்கு வச்சு எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு. இவர் சும்மா கிடக்காம ஒரு புலவர்கிட்ட போய் பேசியிருக்கிறார். தமிழ் புலவர்கிட்ட போய், ஐயா நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு, என்ன செய்யணும் அப்படின்னு. நம்மால் எப்படிப்பட்ட ஆளு, அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாட்டா கூட கவிதை கொட்டி கிடக்கு. நெருஞ்சி முள்ளு குத்துனா என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு அந்த கவிஞர் பதில் சொல்றாரு, பத்துரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய், சரியா போகும் அப்படின்ட்டார். எதுக்கு? நெருஞ்சி முள்ளு குத்துனதுக்கு. இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன். பத்துரதன் அப்படின்னா தசரதன், பத்துரதன் புத்திரனின்னா அவருடைய மகன் ராமன், புத்திரனின் மித்திரன் அப்படின்னா அவருக்கு நண்பன் சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சத்துரு யாருன்னா அவங்க அண்ணன் வாலி, அவருடைய பத்தினி யாருன்னா தாரை, தாரையின் கால் வாங்கி தேய் அப்படின்னா தாரைங்கிற வார்த்தையில காலை எடுத்துட்டீங்கன்னா தரை, தரையில தேய்ச்சிட்டு போடான்னு சொல்றத அவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. பத்துரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். ஒரு நெருஞ்சி முள் கொத்துவதற்கு கூட இப்படி ஒரு இலக்கிய ரசனையோடு பேச முடியும் என்று நம்முடைய தமிழ் மண்ணில் ஒரு மனிதர் நிரூபித்திருக்கிறார் என்றால் அவங்க தான் புலவர்கள், கவிஞர்கள். தன்னுடைய வாழ்க்கைக்கு வழி இல்லாவிட்டால் கூட அவர்கள் வாழுகின்ற விதத்தை ரசனையோடு வாழ முடியும் என்று நிரூபித்த மண் இந்த